வாழ்க வளமுடன். கிருத்திகா ஒசூர் இவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த கேள்வியினுடைய அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியல. அதை நான் ஒத்துக்க வேண்டியதுதான். கேள்வியை படிக்கிறேன், அவருங்க தெரிஞ்சுக்கிட்டும் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. வர்க்கோத்தம நட்சத்திரம் பூஜ்ய பாதம் என்றும், வர்க்கோத்தம நட்சத்திரம் பூஜ்ய பாதம் என்றும், பிராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காரு, ராசி நவாம்சம் இரண்டிலும் வர்க்கோத்தமம் அடைந்த கிரகம் அப்படின்னு பிராக்கெட்டில் கொடுத்துட்டு, பூஜ்ய பாதத்தில் இருக்கும் கிரகம் அதன் தசாவில் நல்ல பயன்களை செய்வதில்லை, நல்ல பலன்களை செய்வதில்லை என்கிறார்கள். இதில் உள்ள சந்தேகத்தை தெளிவுபடுத்தவும் ஐயா. இது யார்கிட்ட கேட்டிருக்கணும்? இவங்க யார் சொன்னாங்களோ அவங்கக்கிட்ட கேட்டிருக்கணும். அப்போ தான் இவங்களுக்கு சரியான பதில் கிடைச்சிருக்கும். ஏன் என்கிட்ட கேட்டதுனால என்ன அப்படின்னா, இந்த பூஜ்ய பாதம் அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டதே இல்லை. இத்தனை வருட அனுபவத்தில், என்னுடைய ஜோதிட அனுபவத்தில் நான் இந்த பூஜ்ய பாதம் அப்படிங்கிறத கேள்விப்பட்டதும் இல்லை, படித்ததும் இல்லை. அதனால் எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியல. பூஜ்ய பாதம்னா என்ன, பூஜ்ய பாதம்னா என்ன எடுத்துக்கலாம். ஒன்றும் இல்லாமல் ஜீரோங்கிறது தான் பூஜ்யம். ஒன்றும் இல்லை, அது வேலை செய்யாதுன்னு இவங்களே சொல்கிறாங்க. எப்படி, அதை ஆய்வு பண்ணி பார்க்கலாம். வர்க்கோத்தமம் அடைந்த கிரகங்களுக்கு ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, வர்க்கோத்தமம் அடைந்த கிரகம் தன்னுடைய சொந்த வீட்டின் ஆட்சி பலத்தை பெறும் அப்படின்னு தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லியிருக்கே தவிர, இவர் இங்கே குறிப்பிட்ட மாதிரி பூஜ்ய பாதம் அப்படிங்கிறத நான் படித்ததில்லை. மீன்ஸ் கிருத்திகா நான் படித்ததில்லை. நீங்கள் தான் முதல்ல இதை சொல்லியிருக்கீங்க. இப்போ தான் நான் முதல்ல கேட்குறேன். என்னுடைய இத்தனை வருட அனுபவ காலத்தில் நானும் எவ்வளவோ ஜாதகங்களை பார்த்துருக்கேன். இந்த மாதிரி நான் பூஜ்ய பாதம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டதில்லை. வர்க்கோத்தமம் அடைந்த கிரகம் தன்னுடைய சொந்த வீட்டின் ஆட்சி பலத்தை பெறும். அந்த ஆட்சி பலத்தை பெறும்போது அந்த ஆட்சி வீடு அந்த லக்னத்துக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றது அப்படிங்கிற அடிப்படையில் பலனை நிர்ணயிக்கணும் அப்படின்னு தான் ஜோதிட சாஸ்திரம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கு. இது வேற ஒருத்தருக்கு வேற மாதிரி சொல்லி கொடுத்துருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதனுடைய விளக்கத்தை யார் சொல்லுகிறார்களோ அவர்களிடம் போய் கேட்கணும். எப்படிங்க ஐயா, பூஜ்ய பாதம்னா என்ன, முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சொல்லியிருக்கீங்க பூஜ்ய பாதத்தில் இருக்கும் கிரகம் அதன் திசாவில் நல்ல பலன்களை செய்வதில்லை. முதல்ல பூஜ்ய பாதம்னா என்ன அது தெரிஞ்சுக்கணுமில்ல, விளக்கம். நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க பூஜ்ய பாதம், வர்க்கோத்தம நட்சத்திரம் பூஜ்ய பாதம் என்றும். அப்போ பூஜ்ய பாதம்னா என்ன, அதுக்கு விளக்கம் வேணும்ல. பூஜ்ய பாதம் அப்படிங்கிறது நான் கேள்விப்பட்டதில்லை. ஒருவேளை ஏதோ அவர் தெரிஞ்சவங்க சில பேர் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு நீங்கள் கேட்டிருக்கீங்க, அவங்கக்கிட்ட கேட்டிருந்துருக்கணும் பூஜ்ய பாதம்னா என்ன, அது எப்படி பூஜ்ய பாதம் ஆகுது. ஜோதிட சாஸ்திரம் அப்படி குறிப்பிடலை, பூஜ்ய பாதம்னு குறிப்பிடலை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், எனக்கு தெரியாத விஷயம் எவ்வளவோ இருக்குது, அதை நான் ஒத்துக்கிறேன். எப்போவுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பூஜ்ய பாதம்னு ஒன்று பார்த்ததில்லை. வர்க்கோத்தமம் அடைந்த கிரகம் தன்னுடைய சொந்த வீட்டின் ஆட்சி பலத்தை பெறும். அது தன்னுடைய ஆதிபத்தியத்து சிறப்புக்கு ஏற்றவாறு தன்னுடைய திசாவில் பலன் செய்யும் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் படிச்சிருக்கேன், நான் வழக்கத்தில் வச்சிருக்கேன், என்னுடைய மாணவர்களுக்கும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆகையினால கிருத்திகா, இந்த வார்த்தை, இந்த பூஜ்ய பாதம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எனக்கு புதுசு, இப்படி நான் கேள்விப்பட்டதில்லை. ஆகையினால இதுக்கு நான் உங்கள் சந்தேகத்தை தெளிவுபடுத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. எனக்கு தெரியலன்னும் போது நான் எப்படி உங்களுக்கு சந்தேகத்தை தெளிவுபடுத்த முடியும்? நான் விளக்கம் மட்டும் கொடுத்துருக்கேன். என்ன விளக்கம் கொடுத்துருக்கேன்? வர்க்கோத்தமத்துக்கு விளக்கம் கொடுத்துருக்கேன். வர்க்கோத்தம கிரகம் என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி விளக்கம் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஆய்வு பண்ணுங்கள். வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம்
சொந்த வீட்டின் ஆட்சி பலத்தை பெறும் என்பதுதான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அந்த ஆட்சி பலத்தை பெறும்போது அது லக்னத்துக்கு என்ன ஆதிபத்தியம் பெறுகிறது, என்ன உறவை பெறுகிறது, அதனுடைய நிலையை எல்லாம் கண்டுபிடிச்சி அதனுடைய திசா பலன்களை சாரபலத்தையும் இணைச்சி சாராதிபதியும் இணைச்சி நாம் தீர்மானம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வழியே தவிர பூஜ்ய பாதத்தில் உள்ள அந்த வர்க்கோத்தமம் அடைந்த கிரகம் பூஜ்ய பாதத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா பூஜ்ய பாதம்னா என்னன்னே தெரியல, இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. ஆனால் அப்படி இல்லை, நடைமுறையில் அந்த மாதிரி இல்லை. அது வேலை செய்து சுபர் யோகராக இருந்து வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம் தன்னுடைய 2 ஆதிபத்தியம் இருந்ததுன்னா முதல் ஆதிபத்தியத்தை பக்கத்தில் இருக்கிற ஆதிபத்தியத்தையும் 2வது ஆதிபத்தியத்தை தூரமாக இருக்கிற ஆதிபத்தியத்தையும் லக்னத்துக்கு அது கணக்கு பண்ணி எடுத்துக்கலாம், அது முடியும். ஆனால் இந்த மாதிரி பூஜ்ய பாதம்ங்கிறது எனக்கு தெரியலம்மா. ஆகையினால நீ என்ன பண்ணுறேன்னா இதை பற்றி தெரிஞ்சவங்கக்கிட்ட இதை பற்றி கேடு. ஆனால் வர்க்கோத்தம கிரகத்துக்கு உண்டான விளக்கத்தை மட்டும் நான் கொடுத்துருக்கேன். இது என்னுடைய அனுபவ கருத்து, ஜோதிட கருத்தும் கூட. ஜோதிட நூல்கள் சொல்லக்கூடிய கருத்தும் வர்க்கோத்தமம் பெற்ற கிரகங்கள் தன்னுடைய சொந்த வீட்டின் ஆட்சி பலத்தை பெறும். 2 வீட்டினுடைய ஆட்சி பலத்தை பெறும் பொழுது 2 வீட்டினுடைய ஆதிபத்தியத்தையும் செய்யும். அப்போ எப்படி செய்யும், எப்படி எடுத்துக்கணும்? லக்னத்துக்கு அவர் பெறும் உறவு அடிப்படையில், அந்த ஆதிபத்திய அடிப்படையில் லக்னத்துக்கு எந்த வீடு நெருக்கமாக இவர் இருக்கிற வீடு எந்த வீட்டுக்கு வந்து பரிவர்த்தனை அந்த வர்க்கோத்தமம் வாங்கும் பொழுது நெருக்கமாக இருக்கோ அதை முதல்ல எடுத்துக்கிட்டு தூரமாக இருக்கிறத 2வது எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னா சரியாக வரும். இது நீங்கள் ஆய்வு பண்ணுங்கள். ஆனால் இந்த பூஜ்ய பாதம் அப்படிங்கிறத பற்றி நான் படித்ததில்லை, எனக்கு தெரியாது. அதனால் இதுக்கு விளக்கத்தை என்னால் சொல்ல முடியாது. வாழ்க வளம்.